கேட் தட்டினாங்க. கேட் தட்டிட்டு எங்கள் பையன் குழந்தை தூங்கிட்டு இருந்தபோது குழந்தை வந்து கதவு திறந்து பார்த்துருக்கான். அப்பா யாரோ போலீஸ் வந்துருக்குறாங்கன்னா. சரி ஒன்றும் பயப்படாதான்னா. சின்ன பையன் தூங்கிட்டு இருந்தான், அவளும் எழுந்து அலறி அழுதான். அதுக்கப்புறமா என்ன பண்ணாங்க, இவங்க வந்து பயந்துட்டு குழந்தை எந்த அழுகுறான்ட்டு போயிட்டு வெளியே பார்த்துருக்குறாங்க. வெளியே பார்த்த போது எங்கள் மூத்தார் பாத்ரூம் போயிடுறதுக்காக வெளியே வந்திருக்காரு. அப்போ வந்து திருடன் கத்திருக்காங்க. எல்லாம் மப்பியில் தான் வந்திருக்காங்க. திருடன் கத்துந்து வந்து ஏண்டாவா நாங்கள் திருடல, நாங்கள் போலீஸ் தான், உன் தம்பி எங்கடா வெங்கடேசன் கேட்டிருக்காங்க. தெரியாது வேலைக்கு போயிருப்பான்னு சொன்னாங்க. எந்த கம்பெனி எங்கே வேலை செய்கிறாங்கன்னு கேட்டிருக்காங்க. எங்கள் வாரத்தை வந்து சொல்ல முடியாது, அதெல்லாம் நீங்கள் ஏன் கேட்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. சரி சொல்ல முடியாத போது அப்போ நீ வாடான்னு சொல்லிட்டு சட்டையை பிடிச்சி வச்சுருக்குறாங்க. பனியன் தான் போட்டிருக்காரு. பனியன் பிடிச்சி வச்சுன்னா நம்ம போய் சட்டை போட்டு போயிருக்காரு. வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோவை எடுத்து அதை டெலிட் பண்ணியிருக்கிறாங்க. டெலிட் பண்ணது இல்லாமல் இன்னொரு வீடியோ இருக்கு, அதை போட்டு விட்டாங்க இது குரூப்ல. அதுக்கப்புறமா பார்த்தோன்னா எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஜன்னல் திறந்து பார்த்தாங்க. அதை பார்த்துட்டாங்க. பார்த்துட்டு இவங்க இங்கே தான் இருக்கிறாடே, நீ தைரியமானவங்க தான் வெளியே வாடா, நீ என்னடா தப்பு செஞ்ச, வாடா வெளியே. நாங்கள் என்ன சொன்னோன்னா, நாங்கள் எந்த ஒரு தப்பு செய்யலை, எங்களையும் கூப்பிட்றீங்கன்னு கேட்டோம். எந்த ஒரு தப்பு செய்யலை, நின்னா ரொம்ப யோகியம் பண்ணா, வாடா வெளியேன்னாங்க. எங்கள் வீட்டுக்காரர் வரவே இல்லை. அப்புறமா குழந்தை வந்து பெட்ரூம் தட்டுற மாதிரி பெட்ரூம் தட்டோடனே குழந்தை கூடவே வந்து குழந்தை எழுப்பி விட்டு குழந்தை வந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறமா வந்து இழுத்துன்னு போயிட்டாங்க. குழந்தைய நாங்களும் அழுகுறோம், விடுங்க, அவர் எந்த தப்பு செய்யல, நான் தான் எத்தனை நாளாக வந்து போராட்டம், என்னை இட்டுன்னு போங்க, நான் தான் வந்து இருக்கேன் போராட்டத்திற்குன்னா. அதெல்லாம் கிடையாது, மாதிரி இன்னத்துக்கு உன்னை இட்டுன்னு போக முடியுமா, என்ன டைம் ஆகுது, இன்னத்துக்கு உங்களாம் இட்டுன்னு போக முடியாது, உங்கள் வீட்டுக்காரர் வரட்டும், காலையில் வந்துடுவாரு. நாங்கள் சார் நான் வண்டி அடியில் கூட படுத்துக்கிறேன் சார், எங்கள் வீட்டுக்காரர் மட்டும் விட்டுருங்க, நான் வரேன் சார் நான் கூட விடல. அப்படியே இட்டுன்னு போயிட்டு எங்கே சுத்தணுமோ சுத்தடிச்சு அதுக்கப்புறமா எங்கே இருக்கிறாங்கன்னு கேட்டாங்க. எங்கே இருக்கிறாங்கன்னு எனக்கே தெரியாதுன்றாங்க போலீஸ்காரங்க. அதுக்கப்புறமா வீட்டாண்ட வந்து ஆதார் கார்டு கொடுங்க, அவங்க வீட்டுக்காரர் நாங்கள் தான் பெயில் எடுக்கணும் நாங்கள். அதுக்கப்புறமா எங்கள் மாமா ஒருத்தர் வக்கீலாக இருக்கிறாரு, அவர் கேட்குறதுக்கு அதெல்லாம் தராதுமா, கேஸ் அதிகமாக போட போகிறாங்க, அதனால தான் கேட்குறாங்க நாங்கள். அதுக்கப்புறமா நாங்கள் விவரமாகிட்டோம். அதுக்கப்புறமா போயிட்டு செய்யாருக்கு போனோம். செய்யாரில் இல்லைன்ட்டாங்க. வேலூருக்கு போன பிறகு ஒவ்வொருத்தங்களும் ஒவ்வொரு ஜெயிலுக்கு வேலூர்லேருந்து கடலூர், திருச்சி, பாளையங்கோட்டை, மதுரை அந்த மாதிரி சிறையில் 7 பேர் மட்டும் எடுத்துன்னு போயிட்டாங்க. மீதி பேர் வரலும் வேலூரில் வச்சுருந்தாங்க. அவங்க நாங்கள் வந்து போகிறதுக்கு எல்லாம் ஒரே இடமா இருப்பாங்கன்னு கும்பலாக பார்க்கறதுக்காக போனோம். ஆனால் எல்லாம் அழுதுட்டு, திருமாலன்றவங்களோட அம்மா அவங்க உடம்பு முடியாதவங்க, அவங்க பாவம் ரொம்ப அழுதுட்டாங்க. அதுக்கப்புறம் சோழன்றவர் அப்பாவும் அழுதுட்டாங்க. மீதி பேர்லாம் ஓரளவுக்கு தைரியமாக இருந்தாங்க. அதுக்கப்புறமா சரி நாங்கள் எப்போ தான் விடுவாங்கன்னா எல்லார் பேர்லேயும் மறுநாள் பார்த்தா குண்டாசு வருது. எங்களுக்கு இன்னும் எங்களால் முடியல, நாங்கள் அழுதுன்னு தான் இருந்தோம், எங்களுக்கு வழி தெரியல. அதுக்கப்புறமா கொஞ்சமாக தான் வந்து எங்களுக்கு தைரியம் சொல்ல வந்தாங்க. எல்லா கட்சியிலேருந்தும் எங்களுக்கு வந்து தைரியம் சொன்னாங்க. நாங்கள் இப்போலாம் தெளிவாக இருக்கிறோம், நாங்கள் எங்கள் நிலம் எங்கள் உயிர் போனாலும் போகுமா கண்டி எங்கள் நிலத்தை விட நாங்கள் தயாராக இல்லை.